கிராண்ட் ஓபனிங் செப்டம்பர் 4ஆம் தேதி தூங்கா நகரத்தை தூங்காமல் பாதுகாக்கும் ஈசிடெக் சிசிடிவியின் மிக பிரம்மாண்டமான ஷோரூம் திறப்பு விழா. அனைவரும் வருக வருக. தமிழகம் கல்வியில் மற்ற மாநிலங்களை விட சிறந்த மாநிலம் என்ற பெயரை பெற்று வருகிறது என முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி கருத்து தெரிவித்துள்ளார். சிவகாசியில் பள்ளி மாணவர்களுக்கு கல்வி வழிகாட்டி புத்தகத்தை வழங்கும் நிகழ்ச்சியில் அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி கலந்து கொண்டார். அப்போது பேசிய அவர், கல்வி கற்பதில் உள்ள சிரமங்களை குறைத்து தகுந்த வசதிகளை அரசு செய்து வருகிறது என தெரிவித்தார். தமிழகத்தை எடுத்துக்கொண்டால் கல்வியிலே மற்ற மாநிலங்களை விட தமிழகம் சிறந்த மாநிலம் உயர்கல்வித்துறையில் என்ற பெயரை பெற்று வருகிறது. 10வது படிக்கின்ற மாணவ செல்வங்கள், 11வது படிக்கின்ற மாணவ செல்வங்கள், 12 படிக்கின்ற மாணவ செல்வங்களுக்கு கல்வியை ஆய்வாளர்கள் வைத்து தயார் செய்யப்பட்ட ஒரு தொகுப்பாக இந்த வழிகாட்டி தொகுப்பை நாங்கள் தொகுத்து உங்களுக்கு இலவசமாக விலையில்லாமல் வழங்கியிருக்கின்றோம். நாமெல்லாம் படிக்கின்ற போதெல்லாம் இது போன்ற ஒரு புத்தகங்கள் கிடைப்பது அபூர்வம். கோனா தமிழ் உரை என்று கொடுப்பார்கள். அதுவே பார்த்தால் மாறி மாறி ஆண்டுக்கு ஆண்டு மாறி மாறி கை மாறி விழுந்து கடைசியாக எங்களை பொருட்கள் வந்து சேரும். அந்த நேரத்திலே கல்விக்கு படிப்பதிலே பல சிரமங்கள் இருந்தது. இன்றைக்கு கல்வி படிப்பதிலே கற்பதிலே சிரமங்களை குறைத்து தகுந்த வசதிகளை அரசாங்கம் செய்து கொடுக்கிறது. கிராண்ட் ஓபனிங் செப்டம்பர் 4ஆம் தேதி தூங்கா நகரத்தை தூங்காமல் பாதுகாக்கும் ஈசிடெக் சிசிடிவியின் மிக பிரம்மாண்டமான ஷோரூம் திறப்பு விழா. அனைவரும் வருக வருக.